ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனா இல்லம். இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மணத்தக்காளி கீரை பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்கும். இதில் இருக்கிற பூ காய் எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். மணத்தக்காளி கீரை வயிற்று புண்ணு, வாய்ப்புண், வேறு எங்கே புண்ணு இருந்தாலும் இது சரி பண்ணக்கூடியதுங்க. அது மட்டும் இல்லாமல் டைஜஷனுக்கும் இது ரொம்ப நல்லது. அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தால் நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. சூப் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். மணத்தக்காளி கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 மூடி அளவு தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 10 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகா, 1 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். வயிற்று புண்ணு இருக்கிறவங்க இந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்க வேண்டாம். இதை நீங்கள் சூப்பாகவும் குடிக்கலாம், ரசம் மாதிரி சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம். மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, பூண்டு எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரையையும் தக்காளியையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் ஓப்பன்லேயே வேகட்டும். கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறமா மூடி வைக்கலாம். இப்போது கீரை நல்லா வெந்துடுச்சுங்க. கடைசியாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. லைட்டாக சூடானதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காய் பாலும் வயிற்று புண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காய் பால் சேர்த்து செய்கிறதுனால இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க கூட வேணான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோகனா இல்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.